உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். லூசாடி நீ. ஆதிக்கிட்ட தானே இதை முதல்ல சொல்லணும். மனுஷன் எவ்வளவு சந்தோஷப்படுவாருன்னு உனக்கு தெரியாதா? இல்லடி, நாம நினைச்ச மாதிரி தமிழ் இத சாதாரணமா எடுத்துக்கல. நைட் அவ என்ன பண்ணா தெரியுமா? தமிழ், ஏய் என்னடி பண்ற? எனக்கு தம்பிய வேணா, ஒண்ணு வேணா, எனக்கு ஆதியப்பா தான் வேணும். ஏய், இந்த விஷயத்துக்காக இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஏய், இத்தனை நாளா ஆதி அவளையே பாத்துட்டு இருக்காரு. இப்போ திடீர்னு உங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அவளுக்கு கிடைக்க வேண்டிய பாசம் கிடைக்காம போயிடுமோன்னு அவ மேபி பயந்துருக்கலாம்லடி. நானும் அப்படிதாண்டி நினைச்சேன். ஆனா இன்னைக்கு காலையிலயும் நடந்ததையும் மறக்க முடியாம ஆதி கிட்ட வந்து அழ ஆரம்பிச்சிட்டா. ஆதியும் என்கிட்ட நமக்கு இன்னொரு குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஏய், அவளுக்கு நீ கர்ப்பமா இருக்கேன்னு இன்னும் தெரியாதுல்ல? மேபி அதனால அவர் அப்படி சொல்லிருக்கலாம். நீ முதல்ல அவர்கிட்ட கன்சீவா இருக்கேன்னு சொல்லு. அதுக்கப்புறம் அவரே தமிழ் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுவாரு. இல்லடி, எனக்கு என்னமோ தமிழுக்கும் அவருக்கும் நடுவுல இந்த குழந்தையால பிரச்சனை வருமோன்னு தோணுது. ஏய், அரஞ்சன்னு வச்சுக்கோயேன். என்னடி பேசுற? இன்னும் உலகத்தையே பார்க்காத குழந்தைய பத்தி அதுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு அந்த குறி சொல்ற அம்மா வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க? என்னால ஆதிக்கு ஒரு இழப்பு வரப்போகுது, அதனால எனக்கும் ஆதிக்கும் நடுவுல ஒரு பெரிய பிரிவு வரப்போகுதுன்னு சொன்னாங்கல்ல. அது ஒருவேளை இந்த குழந்தையாவோ இல்ல இந்த குழந்தைனாலயா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குடி. ஏய், என்னடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன் வயித்துல இருக்கிறது உனக்கும் ஆதிக்கும் உண்டான குழந்தைடி. அந்த குழந்தை எப்படி உங்க 2 பேரையும் பிரிக்கும்? நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதாண்டி தோணுது. இப்ப என்ன நடந்துச்சு? ஒன்னும் நடக்கல. என் அப்பாவுக்கு வந்து அந்த ஜோசியக்காரமா கண்டோ இருக்குன்னு சொல்லிட்டு போச்சு. ஏன் என் அப்பாவை பாக்கலையா நீ? இப்படி மாறி இருக்காரு. அவங்க சொன்னதுல எதுவுமே நடக்கலடி. அந்தமா காசுக்காக ஏதோ சொல்லிட்டு போயிருக்குடி. அதையோ இதையோ சம்பந்தப்படுத்தி பார்த்து மனசை ரொம்ப போட்டு குழப்பிக்காத. அப்புறம் ஏன்டி தமிழ் இப்படி எல்லாம் அடம் பிடிக்கணும்? நான் உனக்கு ஒண்ணு சொல்லவா? இன்னைக்கு தமிழ் பண்ற அதே விஷயத்த பவித்ரா பிறந்தப்போ நானும் பண்ணிருக்கேன். நான் மட்டும் இல்ல, முதல்ல பிறந்த எல்லா குழந்தையும் இதெல்லாம் பண்ணுவாங்கதான். ஆனா அதுக்காக பவி மேல எனக்கு பாசம் இல்லாம போயிருமா? இன்னைக்கு அவளை நான் என் குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன்டி. நீ தான் பாக்குறல்ல. தமிழுக்கு இப்ப என்ன வயசாகுது? ஒரு 7 இல்ல 8 இருக்குமா? இந்த வயசுல எல்லா குழந்தையும் அப்படிதாண்டி இருக்கும். நேத்து நீ சொல்லும் போது கூட தமிழ கொஞ்சம் நல்லா பாத்துக்கோன்னு நான் சொன்னதுக்கு அதாண்டி காரணம். அதுக்காக தமிழ் இந்த குழந்தைக்கு எதிரா இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு கிடைச்ச சந்தோஷத்தை கெடுத்துக்காத. குழந்தைங்கிறது கடவுள் கொடுக்கற வரோன்னு நான் உனக்கு சொல்லி புரிய வேண்டியதில்ல. அந்த வரத்தை நம்ம வேண்டான்னு சொல்லக்கூடாது. அதே சமயத்துல அலட்சியமாவும் இருக்க கூடாது. இப்ப நான் என்னடி பண்றது? நீ எதுவும் பண்ண வேண்டாம். முதல்ல இந்த விஷயத்த போய் ஆதி கிட்ட சொல்லு. அவரே தமிழ் கிட்ட பேசி புரிய வைப்பாரு. ஒருவேளை அவர் சொல்லியும் தமிழ் புரிஞ்சுக்கலனா நான் என்னடி பண்றது? அடுப்பே பத்த வைக்காம சமையல் நல்லா வரலன்னு புலம்ப கூடாது. என்ன, முதல்ல அடுப்ப பத்த வைக்கணும், சமைக்கணும். அதுக்கப்புறம் தான் சமையல் எப்படி இருக்குன்னு பாக்கணும். பாரதி, நீ முதல்ல போய் ஆதி கிட்ட சொல்லு. அப்புறம் என்ன பண்ணலான்னு அப்புறமா யோசி. ஏய், இன்னுமாடி யோசிச்சுட்டே இருக்க? ஆதிக்கும் எனக்கும் நடுவுல இதனால வேற எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? அவர் என்னை விட்டு போயிட மாட்டார்ல? பாரதி, இப்ப எதுக்கு நீ சம்பந்தமே இல்லாம திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்க? அதுக்கு இல்லடி, நேத்து நைட்டு தமிழ் அந்த பொம்மைய தூக்கி அடிச்சதுல இருந்து மனசு ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன சுத்தி ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு பயமா இருக்கு. எனக்கும் அதிகம் நடுவுல மறுபடியும் பிரிவு வந்துருமோன்னு மனசு கடந்து அடிச்சுக்குதுடி. ஏய், நீ ரொம்ப குழம்பி போயிருக்கடி. தமிழ் பொம்மைய தூக்கி போட்டதும் எனக்கு தம்பி பாப்பா வேண்டான்னு சொன்னதும் ரொம்ப யதார்த்தமா நடக்கிற விஷயம். இதுக்கும் நீ சொல்ற விஷயத்துக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. ஒருவேளை அந்த ஜோசியக்காரமா சொல்லிட்டு போனதை நினைச்சு நீ குழம்பிட்டு இருக்கியோ? அந்த பயம் இருக்குதானடி செய்யும். உனக்கு புரியுற மாதிரி நான் ஒன்னு சொல்லவா? நிறைய விஷயம் உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரி தான் நடக்குது. அதை என்னைக்காவது நீ கவனிச்சிருக்கியா? நான் அழகர் கூட சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தா நீயும் ஆதி கூட சண்டை போட்டு பிரிஞ்சிருப்ப. நான் அழகர் கூட சந்தோஷமா இருந்தா நீயும் ஆதி கூட சந்தோஷமா இருப்ப. இங்க பாரு, நான் அதை வச்சு சொல்றேன். இப்போ நானும் அழகரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எங்களுக்கு இருந்த பிரச்சனை எங்க அப்பா மட்டும்தான்.
அவரும் சரியாகி இப்ப நாங்க இன்னும் சந்தோஷமா இருக்கோம். அப்படின்னா உனக்கும் ஆதிக்கும் நடுவுல இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாகி நீங்களும் எங்களை மாதிரியே ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்கன்னு தானே அர்த்தம். அந்த சந்தோஷத்தோட ஆரம்பம் தான் இந்த குட்டி பாப்பா. ஏய், இந்த குழந்தை உங்க 2 பேரையும் இன்னும் அதிகமா நெருக்கமாக்கி அழகு பார்க்குமே தவிர நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது, சரியா? ஏய், இப்ப நீ ஒருத்தி இல்ல, 2 பேரு. உன் மனசுல என்ன நினைச்சாலும் அது உனக்குள்ள இருக்கிற பாப்பாக்கும் கேக்கும். அதனால இனிமே நீ நல்லது மட்டும்தான் நினைக்கணும், நல்லது மட்டும்தான் யோசிக்கணும், சரியா? பாரதி, எனக்கு தம்பி பாப்பா வேண்டாம்மா. அதான் ஏன் வேண்டாங்கற? வேண்டாம்மா ப்ளீஸ். சரி, வேண்டானே வச்சுக்கலாம். தம்பி பாப்பா வேண்டாம் தான். ஆனா நீ ஏன் வேண்டான்னு சொல்ற? அத மட்டும் சொல்லு. தம்பி பாப்பா வந்தா அப்பா என்னை விட்டு போயிடுவாரோன்னு பயமா இருக்குமா. இப்ப எது பண்ணாலும் அப்பா எனக்காக தானே பண்றாரு. தம்பி வந்துட்டா அவனுக்கும் சேர்த்து பண்ணுவாரு. அது எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. தமிழ், அப்பா அப்படிலாம் பண்ணுவாருன்னு நீ நினைக்கிறியா? அப்படிதானேம்மா பண்ணணும். தம்பியும் என்ன மாதிரி தானே, அவனுக்கும் அப்பா வேணும்ல. அப்படின்னா உங்க 2 பேரையும் அப்பா நல்லா பார்த்து பாருல. வேண்டாம்மா. ஏண்டி? அப்படியே தம்பி வந்தா கூட உங்க அப்பாவுக்கு உன்னை தாண்டி ரொம்ப பிடிக்கும். ஆனா தம்பி வந்தா அது ஆதியப்பா குழந்தையாயிடுமே. நான் வாசப்பா குழந்தையாயிடுவேன். இதுவே தம்பி வரலன்னா நான் எப்பவுமே ஆதியப்பா குழந்தையாவே இருப்பேன். நமக்கு யாருமே வேண்டாம்மா. நீ, நான், அப்பா நாமளே போதும்மா. அத்தா பாரதி. அப்பா வாங்கப்பா. அட என்னடா நீ? உட்கார் 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 உட்காருதா. நீ முதல்ல உட்காரு. உட்காருதா, உட்காரு. என்னத்தா தமிழ்? அப்பாடா. பவித்ராத்த உன்னை தேடிக்கிட்டு இருந்தா. போ, நீ போய் விளையாடு போ. சரி தாத்தா. போ தாய். பாத்து பாத்து போ தாய். அப்பா, நான் உங்களுக்கு குடிக்க காஃபி எடுத்துட்டு பாரதி, வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாத்தா. முதல்ல நீ உட்காரு. ஏத்தா பாரதி, இப்போ நீ மாசமா இருக்கேன்னு எப்படி ஆதிக்கிட்ட சொல்ல போற? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.